ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ருசியான மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் அதுதான் பார்க்க போகிறீங்க. நான் இன்றைக்கி சங்கரா மீன், அதாவது செங்கால மீனுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீன் தான் எடுத்திருக்கேன். மத்தி மீன் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரியே வச்சு பாருங்கள். உண்மையாகவே நல்ல செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது சண்டே எடுத்த வீடியோ. சண்டே நான் பல்லாவரம் போயிட்டு பல்லாவரம் மீன் மார்க்கெட்டில் மீன் வாங்கிட்டு சமைச்சப்போ எடுத்த வீடியோ. நான் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சிங்கனாலே நல்ல ருசியாக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் நீங்கள் எப்படி மீன் குழம்பு எந்த மாதிரி ஸ்டைலில் வைப்பீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. குறுகலாக வச்சிங்கன்னா அது வேகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால் நல்லா அகலமாக வச்சிங்க பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா மீன் குழம்புக்கு நல்லா வேகிறதுக்கு அது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ நான் ஒரு அகலமாக ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்துக்கு உங்கள் சமையல் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெயும் சமையல் எண்ணெயும் கலந்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போடுங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் சும்மா கொஞ்சமாக போடுங்க, நிறையா வேணாம். சும்மா செரிமானத்துக்காக நம்ம போட்டால் போதும். அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன் பொடி பொடியாக கட் பண்ணி, நான் இன்றைக்கி 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். 1 கிலோ மீனுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன் வதங்கி முடிச்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஆனியன் நல்லா அந்த ரோஸ் கலரில் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே நீங்கள் புளி அதிகமாக சேர்த்திங்கன்னா தக்காளி நீங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லை. தக்காளி போடாமலே வைக்கலாம். புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு ஒரு தக்காளி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக அந்த புளியோட புளிப்பே இல்லாமல் புளியோட புளிப்பு கொஞ்சம் பாதி, தக்காளியோட புளிப்பு கொஞ்சம் பாதி கலந்து இருந்துச்சுன்னா நல்லா ரொம்ப ருசியாக இருக்கும் குழம்பு. ஸோ தக்காளி நல்லா மசித்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நீங்கள் புளி தண்ணி நல்லா ஒரு நார்த்தங்காய் சைஸு புளி, மீன் குழம்புக்கெலாம் அதிகமாக தான் போடணும். புளி எடுத்து ஊற வச்சுருப்பீங்க, அதை நல்லா கரைச்சி அதையுமே சேர்த்துருங்க. உங்களுக்கு தேவையான தண்ணியையும் அதில் ஊற்றிக்கோங்க. எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா தண்ணியும் ஊற்றிக்கோங்க. உப்பு நான் போடுறப்போ உங்களுக்கு அதிகமாக போடுற மாதிரி தான் தெரியும். உண்மையை சொல்லப்போனால் நான் இப்போ போட்ட உப்பே பத்தலை எனக்கு. நான் கடைசியாக அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணேன். மீன் குழம்புக்கு எப்போதுமே உப்பு அதிகமாக தான் போடணும். ஏன்னா அந்த புளி ஊற்றுறீங்கல்ல, அந்த புளிப்பை ஈக்குவல் பண்ணணும், அந்த காரம் உப்பு எல்லாம். ஸோ எல்லாமே கொஞ்சம் கூட கூட தான் போடணும். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் குழம்பு மிளகாத்தூளே ஆட் பண்ணலாம். நான் காரம் எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிடுவாங்கன்றதுனால வெறும் மிளகாத்தூள் கலருக்காகவும் போடுவாங்க. ஸோ காரம் வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் வெறும் மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, தனியா என்னென்ன போட்டு அரைச்சேன்னா கொத்தமல்லி மிளகாய் இது 2 மட்டும்தான் காய வச்சு அரைச்சி தனியாக வச்சுருப்பேன். குழம்புக்கெலாம் அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த பொடியை நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ எல்லாம் நிறையா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அந்த புளிப்பு வாடை, அந்த மிளகா பொடியோட அந்த பச்சை வாசனை அது எல்லாமே போகணும். போய் நல்லா சுண்ட அது கொதிச்சு வரணும். அதாவது ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நிற்கும். அந்த அளவு வர வரைக்கும் நீங்கள் இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடணும். காரம் எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னு தட்டு வச்சு மூடி வச்சுட்டேன். ஸோ அது ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கட்டும், நம்ம இந்த அடுப்பில் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இது மசாலாலாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஒன்றும் போடல, நான் வெறும் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் சோம்பு பெருஞ்சீரகம் இருக்குல்ல அது,
பூண்டு தட்டி போட்டிருக்கேன், இவ்வளோ தான் போட்டிருக்கேன். லெமன் கொஞ்சம் புழிஞ்சு ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவும்லாம் போடல. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நிறையா பேர் போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது. இந்த மாதிரி இதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ நான் இந்த மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாத்தையும் தோசைக்கல்ல வச்சுட்டேன், அவ்வளோதான். வச்சு வேக வைங்க, அப்போ தான் நல்லா வேகும். ஸோ இது இந்த பக்கம் வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் குழம்புமே கொதிச்சு முடிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனை போட்டுருங்க. சில மீன் வந்து எப்போதுமே வேகிறது வந்து சில மீன் கொஞ்சம் டைம் எடுக்கும், சில மீன்லாம் டக்குன்னு வெந்துடும். அதாவது அதுவும் இந்த சங்கரா மீன் வந்து அப்படியே கரைஞ்சி போயிடும். நான் நிறையா வாட்டி சொதப்பிலாம் விட்ருக்கேன். குழம்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீன் கரைஞ்சி தான் இருக்கும், முழு மீனாகவே இருக்காது. அதாவது அதெல்லாம் முன்னாடி அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போலாம் கொஞ்சம் தெளிவாயிட்டேன். ஸோ மீன் போட்டு சிம்மில் வச்சுருவேன், கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். அப்படியே அதை கரண்டிலாம் போட்டு கிண்டலாம் கூடாது. கிண்டினீங்கன்னா அது உடஞ்சிரும். அப்படியே துணி பிடிச்சி சட்டி அப்படி தூக்கி ஒரு மாதிரி இப்படி ஆட்டி ஷேக்கன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ஃபுல்லாக எல்லா சைடுமே எல்லா பக்கமுமே வெந்துடும். அப்புறம் மீன் குழம்புல போடுற மாங்காய் நல்ல ருசியாக இருக்கும். நான் இன்றைக்கி மீன் குழம்புல மாங்காய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கெல்லாம் மீன் குழம்புல போடுற மாங்காய் பிடிக்குமான்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா அதில் வந்து அந்த மீன் குழம்போட காரம் உப்பு எல்லாமே ஏறி நல்லா ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான், மீன் வெந்துடுச்சு. கடைசியாக தேங்காய் கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சங்கரா மீனுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சா தான் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இப்படி தான் வைப்போம். ஸோ இதோட முடிஞ்சிச்சு மீன் குழம்பு ரெசிபி. நீங்களும் இதே மாதிரியே வச்சு பார்த்து சொல்லுங்கள் மீன் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ தேங்காய் ஏன் நான் கடைசியாக ஆட் பண்ணுறேன் மீன்லாம் வெந்ததுக்கப்புறம் அப்படின்னா, தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. சொல்லப்போனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட அந்த தேங்காவை ஊற்றலாம். ஸோ தேங்காவை ஊற்றிட்டு நீங்கள் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா டேஸ்ட் இல்லைன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும், வேறு மாதிரி ஆகிடும், போயிடும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.